புதுச்சேரி சிறுமி கொடூர கொலை வழக்கு தொடர்பாக இன்னும் ஒரு வாரத்தில் விசாரணை அறிக்கையை ஒப்படைக்க உள்ளதாக தேசிய எஸ்சி/எஸ்டி ஆணையத்தின் தமிழக புதுச்சேரி இயக்குநர் ரவிவர்மன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இது தொடர்பாக தேசிய எஸ்சி/எஸ்டி ஆணையத்தின் தமிழக புதுச்சேரி இயக்குநர் ரவிவர்மன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சிறுமி கொலை வழக்கு விசாரணை சரியான கோணத்தில் சென்று கொண்டிருப்பதாகவும் போலீசார் மற்றும் மருத்துவமனையின் நடவடிக்கை திருப்திகரமாக இருந்ததாகவும் கூறினார். ஒரு வாரத்தில் விசாரணை அறிக்கையை டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க பரிந்துரை செய்ய உள்ளதாகவும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தீர்வு உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் ரவிவர்மன் தெரிவித்தார். நாங்கள் எங்களுடைய இதுக்கு தான் டெல்லி ஹெட் குவார்ட்டர் தான் கொடுப்போம். இது வரைக்கும் என்ன நிகழ்ந்திருக்குது, சரியாக போகுதாலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரியாக நடக்கிறதுக்கு அப்பப்போ அவங்களுக்கு அறிவுரை வழங்குவோம். காவல்துறை தனக்கு செய்தி கிடைச்ச உடனே சரியாக செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போக்கு சரியாக இருக்குது. அவங்க கஸ்டடியில் உடனே கொண்டு வந்திருக்கிறாங்க. உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து இன்ட்ரோகேஷன் பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இல்லைன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவங்களுக்கு இழப்பீடு முன்னாலே முதல்வர் கொடுத்துருக்குறாங்க. அது சரியான ஒரு செயல். எங்கள் ஆணையத்தின் மூலமாக ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் மூலமாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், இங்கே பாண்டிச்சேரி கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா 7,12,000 ரூபாய் நம்ம 500 நீதிமன்றம் எடுக்கிற முடிவு. ஆனால் நமக்கு சட்டப்படி என்னன்னா அது இது லைஃப் சென்டென்ஸ்மெண்ட் செக்ஷன் பரிந்துரை தான். இங்கே நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டோமே, நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நடவடிக்கை எடுக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் சரிபார்ப்பு சரியாக தான் இருக்குது நடந்துட்டு. எடுக்க இல்லை அப்படின்னா நம்ம எடுக்க சொல்லுவோம்.